இருக்கிற வசனம் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது தன் புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணி சத்ருவின் கைக்கு அவரை விடுவித்ததுனால தன் மகிமையை அமர்ந்திருக்க பண்ணாமல் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாக அவர் பாடியிருக்கிறார். அவர் ரெட்டை களைந்துன்னா துக்கத்தின் வஸ்திரத்தை தேவன் எடுத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினாலே அவரை கட்டினார்னு பார்க்குறோம். அப்போ தேவனை நோக்கி நான் என்றென்றைக்கும் உம்மை துதிப்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பத்தை வைக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார்னு பார்க்குறோம். அவர்தான் தன் சகாயர் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் கூப்பிடுறார். நாம் கூட இன்றைக்கி புலம்பல், பிரச்சனை, துக்கம், கண்ணீரோடு இருக்கோம். முதல்ல தேவனை நோக்கி கூப்பிடணும். கண்ணீரோடு அவரிடத்துல கெஞ்சி கேட்கும்போது அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா? தாவீது அதுதான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்னே 10வது வசனத்தில் சொல்கிறாரு சங்கீதம் 30:10. அப்போ தேவனை நோக்கி கெஞ்சி கூப்பிடுங்க. கர்த்தர் நமக்கு மனம் இறங்கி நம் புலம்பலை எல்லாம் எடுத்து போடுவார். நம் கண்ணீரை அவர் துடைத்து போடுவார். ஆனந்தத்தினாலே மகிழ்ச்சினாலே நம்ம இடைக்கட்ட அவர் வல்லமில்ல தேவன். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சிறையிருப்பை எல்லாம் மாற்றி மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன்னு எரேமியா 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு. நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேலே வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களுக்கு அளிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய்ன்னு சொல்கிறாரு. நீங்கள் சிறைப்பட்டு மீந்திருந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. அவரிடத்தில் திரும்பும்போது நம் பாவ அக்கிரமங்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் நம் அக்கிரமங்களை எல்லாம் விட்டு திரும்பும்போது கர்த்தர் மறுபடியும் நம்மையும் கட்டுவிப்பார், நம்மையும் ஆனந்த களிப்பிலே வைப்பார். ஆடல் பாடல் சத்தத்தோடு தேவனை துதிக்கும்படியாய் வைப்பார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலையும் பார்க்குறோம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர் முதியோர் எல்லாம் ஆனந்த களிப்பினாலே மகிழ்வார்கள். ஏன்னா தேவன் கொடுக்கிற அப்பத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆட்டுக்குட்டிகளினாலும் எல்லா விதமான வஸ்துக்களினாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை திருப்தியாய் புசிக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்படியே செய்யும்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோர்களும் மகிழ்ந்து கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக வருவாங்களா. அவங்க துக்கத்தை எல்லாம் மாற்றி போடுவேன்னு சொல்கிறார். அவர்கள் சஞ்சலம் எல்லாம் நீங்கி இருக்கும். அவர்களுடைய ஆசாரியர்களுடைய ஆத்மாவை கொழுமையானவைகளினாலே நான் பூரிப்பாக்குவேன்னு சொல்கிறாரு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இது வாக்குத்தத்த வசனம். தேவன் கொடுக்கிற நன்மையினாலே இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய விசுவாசிகளை தேவன் திருப்தி ஆக்க வல்லமை உள்ளவர். அதனால் நீங்கள் விசுவாசிங்க. எல்லாத்துக்குமே தேவன் ஒரு காலம் வச்சுருக்கார். பிரசங்கம் 3 நாளில் சொல்லப்படுது போல் எல்லாருக்கும் அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்புறதுக்கு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு. அப்போ காலங்களை வைத்திருக்கிறார். அதனால் கவலைப்பட வேண்டாம். தேவன் நம் முகத்தில் இருந்தும் அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற நாம், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கும் மரணம் என்பது கிடையாது இல்லையா? நமக்கு நித்திய ஜீவனில் என்றென்றைக்கும் அவரோடு இருக்க போகிற பாக்கியத்தை தருகிறார். மரணம் என்பது இந்த சரீரத்துக்கு தான். ஆனால் ஆவி ஆத்மா என்றென்றும் அவரோட கூட நித்திய ஜீவனில் காணப்பட போகுது. அந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு தரார். இந்த பூமியில் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்கிறார். தமது ஜனத்துடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் இதை சொன்னார்னே ஏசாயா 25:8 பார்க்குறோம். அப்போ உங்கள் துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை நீங்கள் துதிங்க. நடனத்தோடு தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணி நாம் தேவனை துதிக்கணும்னு சங்கீதம் 149:3 பார்க்குறோம். சங்கீதம் 30:5 சொல்லுது, அவருடைய கோபம் 1 நிமிஷம்தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அதை நம்ம புரிஞ்சிக்கணும். நாம் செய்கிற பாவ அக்கிரமத்தினால தான் தேவன் கோபப்படுறார். நாம் மனம் திரும்பும்போது அவர் இரக்கமுள்ள தேவனாய் தன்னிடத்தில் நம்மை சேர்த்து கொள்கிறார். நம்முடைய அழுகை எது வரைக்கும் இருக்கும்? சாயந்தரம் வரைக்கும் தான்றார். அதிகாலையில் அடுத்த நாள் விடிய காலத்தில் உங்களுக்கு களிப்பை உண்டாக்குவேன். அந்த துக்கத்தெல்லாம் மாற்ற அவருக்கு 1 நிமிஷம் இல்லையா? மலை போல வந்த பிரச்சனையை அவர் பனி போல விலக செய்கிறவர் தான். அதை நாம் விசுவாசிக்கணும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும்
கால்களுக்கு பாதரட்சியம் போடுங்கள்னு. இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்ப்போம். இதில் ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருப்பாங்க, மூத்த குமாரன், இளைய குமாரன். அவன் இளைய குமாரன் என்ன தகப்பனிடத்தில் சொத்து விற்று அந்த பங்கு பாகத்தை கேட்டு வாங்கி போய் பாவ பழக்கத்தெல்லாம் விழுந்து வேசினிடத்தெல்லாம் போய் தன்னுடைய எல்லா சொத்தையும் அவன் இழந்து பசிக்கு பன்றியின் தீனியாக வைத்திருக்கிறத போய் அந்த தவிட போய் தின்றதுக்கு ஆவலாக இருக்கான். அப்போ அவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் இருக்க வேலைக்காரங்கள்லாம் திருப்தியாக புசிப்பாங்களே, என் நிலைமை இப்படி இருக்கேன்னு சொல்லி மனம் வருந்தி தன் தகப்பனிடத்துக்கு திரும்புகிறான். திரும்பி பரத்துக்கு விரோதமாயும் என் தகப்பனுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேனேன்னு சொல்லி அவன் தன் தகப்பனிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கும்போது அந்த தகப்பன் அவன் தூரத்தில் இந்த மாதிரி தீர்மானம் பண்ணி கொண்டு தன் தகப்பனிடத்தில் வரான். மகன் தூரம் வரும்போதே அந்த தகப்பன் அவனை கண்டு அவனை போய் என்ன பண்ணுறாரு, கட்டி அணைத்து அவனை முத்தம் செய்கிறார். முத்தம் செய்து தன் வேலைக்காரர்களிடத்தில் என்ன சொல்கிறாரு, இவனுக்கு போய் நல்ல வஸ்திரத்தை கொடுங்க, அவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சியும் கொடுங்க. இன்றைக்கி நாம் கூட தேவனுக்கு விரோதமாய் பாவம் அக்கிரமத்தை செஞ்சாலும் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்மையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்க அவர் மனதுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தது போல் இன்றைக்கும் நம்ம துக்க வஸ்திரங்களை நீக்கி தேவன் நல்ல வஸ்திரத்தை உடுத்த அவர் வல்லமுள்ளவர். மோதிரம் என்பது, முத்துரை மோதிரம் என்பது தேவன் கொடுக்குற ஒரு அடையாளம் நமக்கு இல்லையா, உடன்படிக்கை. அதே போல் பாதரட்சை என்பது சமாதானமான வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வல்லமுள்ளவர். அதான் சங்கீதம் 126:1-2 கூட பார்க்குறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அது சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது அது அவர்கள் வாய் நகைப்பினாலும் அவர்கள் நாவு தேவனை ஆனந்த சத்தத்தோடு துதிக்கிறதுனால அது நிறைந்திருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர்கள் வாய் சொல்லுமா. அதை புறஜாதிகளில் எல்லாரும் கேட்கும்படியாக சொல்லப்படும்னு இருக்குது. அப்போ கர்த்தர் இன்றைக்கும் நமக்கும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். யோவான் 16:20 சொல்லப்பட்டது போல் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறார். கர்த்தரின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகள், நிந்தை, அவமானம் அடைந்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாக மாற்றுவேன். ஏன்னா அவர் மறுபடியும் வரும்போது அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆற்றி தேற்றுவார் இல்லையா, உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். அந்த வாக்கை இன்னைக்கு நமக்கும் கொடுக்குறார். ஏசாயா 25:3 சொல்லுது, அவருடைய பலத்த ஜனங்கள் அவருக்குள்ளே பலப்படுவாங்க, கட்டப்படுவாங்க. கொடூரமான ஜாதிகளோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அது பயப்படும் என்றே வேதவசனம் சொல்லுது. அதே போல் கர்த்தர் தன்னுடைய தேவ ஜனங்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் ஒரு குறையும் வைக்க மாட்டார். அவர்கள் முகங்களை வெட்கமடைய விட மாட்டார். இன்றைக்கி தேவனுக்கு இன்றைக்கி உங்கள் புலம்பல் கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கீங்க, துக்கத்தோடு இருக்கீங்கன்னா உங்கள் கண்ணீரையும் தேவன் மாற்றுவார், உங்கள் துக்கத்தையும் தேவன் மாற்றுவார், உங்களையும் களிப்புள்ளவர்கள் ஆக்குவார். நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி துதிங்க, அவரை கீர்த்தனத்தினால புது பாட்டினால அவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ உங்கள் துக்கத்தின் வஸ்திரத்தை எல்லாம் களைந்து போட்டு மகிழ்ச்சியினாலே உங்களை இடை கட்டுவார். துக்கத்தின் ஆடைக்கு பதிலாக துதியின் ஆடையை நமக்கு தர தேவன் வல்லமுள்ளவர். அதனால் ஆனந்த களிப்பை நமக்கு தருவார். விசுவாசிங்கள். ஆமேன்.